In this video, we are just going to see about the introduction part of the compiler, that is overview of the compiler and its structure. ஸோ கம்பைலர்னா என்ன, அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் என்னென்ன மாதிரியான பேசஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி செஷன். ஸோ நம்ம உள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கம்பைலர்? கம்பைலர்னா என்ன? ஸோ கம்பைலர் இஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் which translates our high level language, that is our source language, converts our source language into target language. ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அது நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்ன? தட் இஸ் நம்ம நார்மல் இங்கிலீஷில் ரைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் கோடு. எக்ஸாம்பிள் C++ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ் கோடை நம்ம எந்த ஒரு மிஷினில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி கோடை கன்வெர்ட் பண்ணுற இன்டர்மீடியட் சாஃப்ட்வேர் தான் கம்பைலர். ஸோ அப்போ கம்பைலர் இஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் விச் டிரான்ஸ்லேட் அவர் சோர்ஸ் லாங்குவேஜ் இன்டு டார்கெட் லாங்குவேஜ். ஓகே, இப்போ கம்பைலர் அப்படிங்கிறது நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜை அப்படியே மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். ஸோ டியூரிங் தட் கம்பைலேஷன் ப்ராசஸ் சம்டைம்ஸ் தி எரர் மே அக்கர். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம், இப்போ சியில் ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் நான் எழுதின கோடை கம்பைல் பண்ணுவேன். கம்பைலேஷன் டைமில் இன்கேஸ் நம்ம ஏதாவது அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு எரர், சின்டாக்ஸ் எரர் ஆர் சிமாண்டிக் எரர். சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும், அந்த சி கோடு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு இருக்கும். நம்ம அதை பிரேக் பண்ணுற மாதிரி சில கோட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா தட் வில் பி கால்ட் அஸ் அ சின்டாக்ஸ் எரர். ஸோ வேறஸ் சிமாண்டிக் எரர் அப்படிங்கிறது லாஜிக்கலாக நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். that's not comes under syntax wise. அது சின்டாட்டிக் எரர் கிடையாது. சின்டாக்ஸ் வைஸ் அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் மீனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை தவிர்த்து அது வேறு ஏதாவது கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அப்போது கம்பைலரில் நம்ம டியூரிங் ட்ரான்ஸ்லேஷன் டைமில் கம்பைலேஷன் பண்ணும்போது ஹை லெவல்லேருந்து மிஷின் கோடு கன்வெர்ட் பண்ணுற டைமில் எல்லாமே எக்ஸாக்டாக இருந்தது, கரெக்டாக இருந்தது, சின்டாக்ஸ் வைஸ் கரெக்டாக இருக்குது, சிமாட்டிக்ஸ் வைஸ் கரெக்டாக இருந்தால் தான் அது மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். ஆர்எல்ஸ் இட் வில் ரைஸ் அன் எரர் மெசேஜ். இல்லை, யூசர் இந்த இடத்துல ஹை லெவல் கோடில் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இந்த லைனில் இந்த ரோவில் இந்த காலமில் அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அது இண்டிமேட் பண்ணும். ஸோ அப்போது கம்பைலரோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அது ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் இட் வில் ஹேண்டில் தி எரர் பார்ட். எரர் இருந்தாலும் அதையும் அதை கரெக்டாக எடுத்து சொல்லணும் யூசர்கிட்ட. தென் ஒன்லி தி யூசர் கேன் ஹேண்டில் இட் ஃபர்தர். ஸோ அதுக்கப்புறம் அதை என்ன ஏதுன்னு ஹேண்டில் பண்ணி ஃபர்தராக அவங்க ப்ரொசீட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ தென் நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு கம்பைலேஷன், ஒரு ஹை லெவல் கூட மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கம்பைலேஷன் டைமில் என்ன மாதிரியான ப்ராசஸ் உள்ள நடக்கும், என்ன மாதிரியான பேசஸ் எல்லாம் உள்ள, தட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கம்பைலேஷன் நடக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கம்பைலேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம நார்மலாக 2 பார்ட்டாக பிடிக்கலாம். 2 பார்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனாலிசிஸ் பார்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சிந்தசிஸ் பார்ட். ஸோ அனாலிசிஸ் பார்ட்னா என்ன? ஸோ அனாலிசிஸ் பார்ட் அப்படிங்கிறது ஸோ ஜஸ்ட் breaks the source code into pieces. ஸோ நம்ம என்ன கோடிங் எழுதியிருக்கோமோ அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் கோடை 2 பார்ட்டாக பிரித்தும் அனாலிசிஸ் பார்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் கோடை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை இன்டர்மீடியட் கோடாக கன்வெர்ட் பண்ணும், விச் இஸ் சிமிலர் டு தி மெஷின் கோட் மாதிரியே இருக்கிற நியரஸ்ட் கோடு. அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்மீடியட் கோட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அனாலிசிஸ் பார்ட் வந்து அந்த வேலையை செய்யும்.
வேற சிந்தசிஸ் பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்டர்மீடியட் கோட் ரெப்ரசன்டேஷனை எடுத்து நார்மல் கோடாக ஜென்ரேட் பண்ணுறது சிந்தசிஸ் பார்ட். ஓகே, இட் கிரியேட்ஸ் அன் ஈக்குவலன்ட் டார்கெட் ப்ரோக்ராம் ஃப்ரம் தி இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷன். ஸோ the analysis part is also called as an front end of the compiler, whereas synthesis part is called as the back end of the compiler. ஸோ அப்போ அனாலிசிஸ் பார்ட்டுங்கிறது நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் போர்ஷன், கம்பைலரோட ஃப்ரண்ட் எண்ட் போர்ஷன். அதில் சிந்தசிஸ் பார்ட்டுங்கிறது பேக் எண்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு கம்பைலேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி 2 பார்ட்டில் நம்ம அதோடைய ஓவரால் ப்ராசஸிங்கை சொல்லலாம். தென் பேசிஸ், ஒரு கம்பைலரில் நடக்கிற ப்ராசஸிங் ஸ்டெப்ஸில் மொத்தம் 6 விதமான பேசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்கேனர். ஸோ ஸ்கேனிங் அப்படின்னா ஸ்கேனிங் ஆர் எல்ஸ் லெக்சிக்கல் அனாலிசிஸ் பார்ட். ஸோ லெக்சிக்கல் அனாலிசிஸ் பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சோர்ஸ் கோடை எடுத்து அதை, தட் இஸ் சோர்ஸ் கோடு இன் த சென்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், நம்ம ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கிற சோர்ஸ் கோடு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்கும். ஸோ லெக்சிக்கல் அனாலிசிஸ் பார்ட் ஆர் ஸ்கேனர் பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸை அப்படி டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ டோக்கன்ஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டோக்கன்ஸ்? அதாவது நம்ம சி கோடில் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை ஃபுல்லாக அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா டோக்கனைஸ் பண்ணும். ஸோ அப்போ டோக்கனைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குரூப் ஆஃப், ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிக்கணும். ஸோ அப்படி பிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அது அடுத்த பேஸ்க்கு கொடுக்கும். தட் இஸ் செகண்ட் பேஸ் இஸ் பார்சர். ஸோ தட் இஸ் பார்சிங் ஆர் எல்ஸ் சின்டாக்ஸ் அனாலிசிஸ் பேஸ். ஸோ கம்பைலரோட செகண்ட் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சின்டாக்ஸ் அனாலிசிஸ் பேஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா it will just get the token from the scanner and it will just convert it as a syntax tree. Then the third base is semantic analysis base. So semantic analysis base will just construct the annotated parser tree. That is syntax analysis baseல இருந்து வர்ற அந்த ட்ரீயை இது annotated ட்ரீயாக ஃபார்ம் பண்ணும். அது syntax analyzer duty. Then fourth base is intermediate code generator. So it will get the input from the syntax analyzer and just it will convert it into the intermediate code. And then fifth base is code optimization. So intermediate code convert பண்ணி நம்ம வச்சிருக்கிறத code just optimization base வந்து get பண்ணி it will just improvise the code. ஸோ இப்போ அன்னெசரியாக நான் வந்து இப்போ ஒரு 10 லைன்ஸ் இருக்கிற கோடில் எனக்கு அன்னெசரி பார்ட்ஸ் மே அக்கர். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி அதை நான் என்ன பண்ணலாம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ 10 லைன்ஸ் இருக்கிற இடத்துல என்னோடய எஃபிஷியன்சி குறையுது, அன்வான்டாக நான் லைன்ஸ் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து அதோட அந்த ப்ரோக்ராமிங்கோட எஃபிஷியன்சி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா we can make use of the fifth base, code optimization base. ஸோ அப்போ கோடை எவ்வளோ தூரம் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ணி அதை எஃபிஷியண்ட்டாக கொண்டு போக முடியுமோ that role will be taken from the optimization base. And last base is code generation base. So final code, that is machine dependent code. நம்ம என்ன மெஷினில் இப்போ நம்ம அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் கோடை ரன் பண்ணுறோமோ அந்த கம்பைலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட் பேஸ் மிஷின் கோட், எந்த மிஷினில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த மிஷின் டிபெண்ட் கோட் ஜென்ரேட் பண்ணுறது இந்த கோட் ஜென்ரேஷன் பேஸுடைய டியூட்டி. ஸோ ஓவரால் 6 bases ஆர் தேர். So next is lexical analysis base. Just read a group of characters and it will make it as a group of tokens. So stream of tokens will be passed to the next base, that is syntax analysis base. So syntax analysis base is also known as a parser base or parsing. It will just produce the parser tree. So parser tree or else abstract syntax tree. So it will be used to check whether syntactically or
structure is correct or not, or C code is correct or not. So that will be checked with the help of this parser tree. So that parser tree generation will be taken over by the syntax analysis base, and then next is semantics analysis base. So in this base only whether our syntactic structure is semantically correct or not. So semantic analyzer just do the type checking process. It will just do the type checking process. And then intermediate code generation. So it just take the input from the semantic analyzer and generate the intermediate code. So then intermediate code, in the sense it is a resemblance to our target code. It is more or less same to the machine code. And then so next base is code generation, that is code optimization. So code optimization, in the sense it will just improvise our code. So how it will be done? So replacing the inefficient sequence of instructions with a better sequence of instructions. ஸோ நமக்கு அன்வான்டாக இல்லை இருக்கிற சீக்வன்சஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சீக்வன்ஸை ஃபுல்லாக உள்ளே வச்சு நம்ம எவ்வளோ தூரம் கோடை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி மினிமைஸ் பண்ண முடியுமோ, கோடை இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ, அது எல்லாமே இந்த ஆப்டிமைசேஷன் பேஸில் தான் நடக்குது. ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் கோட் ஜென்ரேஷன். ஸோ கோட் ஜென்ரேஷனுங்கிறது ஃபைனலாக டார்கெட் கோட் மிஷின் கோடுக்கு தகுந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுறது இந்த கோட் ஜென்ரேஷன் பேஸோடைய டியூட்டி. ஸோ அப்போ கோட் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது ஃப்ரம் த சிமாண்டிக் அனலைசிஸ் பேஸ், ஃப்ரம் தி இன்டர்மீடியட் கோட் பேஸ், அண்ட் ஃபைனலி